வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டடி மெத்தடில் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் வந்து நான் எப்படி படித்தேன், எந்த மாதிரியான மெத்தடில் நான் ஃபிசிக்ஸ் படித்தேன்றதை பற்றி தான் உங்களோட நான் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். என்னுடைய பிஎஸ்சி, எம்எஸ்சி, காலேஜ், ஸ்கூல் லைஃப் எல்லாமே வந்து நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இது எனக்கும் வந்து ஒருத்தர் சொல்லிக் கொடுத்த ஒரு மெத்தட் தான். அந்த மெத்தடில் தான் நானும் படித்தேன். ஸோ ஃபிசிக்ஸில் வந்து நிறையா தூரம் பயணம் பண்ணியிருக்கிறேன். கேட் எக்ஸாம், ஜாம் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு டிஆர்டிஓ, இஸ்ரோலலாம் இன்டர்வியூ, ஒர்க் ஷாப் இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ என்ன மாதிரியான ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா ஒரு 3 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். சரிங்களா? ஃபிசிக்ஸை வந்து 3 கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம்னா, பேசிக்கு, மாட்ரேட் அண்ட் அட்வான்ஸ் லெவல். ஓகேவா? பேசிக்னா ஃபண்டமெண்டலாக இருக்கணும். மாட்ரேட்னா ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். அட்வான்ஸ்னா வந்து ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா? நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஏணி மாதிரி போட்டிருப்போம் இல்லைங்களா? அங்கே பாருங்கள். பேசிக், செமி பேசிக் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கான்செப்டுவல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு இருக்கும். ரெண்டாவது வந்து மாட்ரேட் அண்ட் செமி மாட்ரேட் வந்து அப்ளிகேஷன் ஸ்கில், அட்வான்ஸ் அண்ட் செமி அட்வான்ஸ் ப்ராப்ளம் சால்விங் மாஸ்டரி. ஓகேவா? இதுதான். இதில் வந்து கான்செப்டுவல் ஃபவுண்டேஷனில் இருந்து வந்து டெஃபினிஷன், ஃபார்முலா, யூனிட்ஸ் அண்ட் சிம்பிள் அப்ளிகேஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் ஒய். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா, F=ma இந்த மாதிரி எதனா இதெல்லாம் வந்து பேசிக்காக இருக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிடணும். ஸோ மாட்ரேட் அண்ட் செமி மாட்ரேட்னும் போது காம்ப்ளெக்ஸ் ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ், அந்த 2D டயக்ராம்ஸ் இதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறது. 2 ஸ்டெப் ப்ராப்ளம்ஸ், காம்பினேஷன் த மல்டிபிள் கண்ட்ரிபியூஷன் த மல்டிபிள் லாஸ். ஓகே, இந்த கைனெட்டிக் எனர்ஜியும் டைனமிக் எனர்ஜி இல்லை கைனெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ அது அந்த மாதிரி நம்ம படிக்கிறது அப்ளிகேஷன். ஓகே, ஃபிசிக்ஸ்லேருந்து அப்ளிகேஷன் ஓரியன்டான ஸ்கில்ஸை நம்ம லேர்ன் பண்ணுறது தான் வந்து மாட்ரேட். அடுத்து வந்து அட்வான்ஸ் வந்து ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான். சரிங்களா? இது வந்து இன்டர்ரேஷன் த கால்குலஸ் அண்ட் வெக்டார்ஸ், நான் ஸ்டாண்டிங் சினாரியஸ், சேலஞ்சிங் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். எரர் அனாலிசிஸ், உங்களுடைய இதுலேருந்து எரர் என்ன தப்பு பண்ணுறீங்கன்றதை அனாலிசிஸ் பண்ணணும். மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மை வே ஆஃப் திங்கிங் ஃபிசிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் மாஸ்டரி ஸ்ட்ராட்டஜிக்கல் ரோட் மேப்பு இதுதான். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் நிறைய விஷயம் வந்து ஒரு கிராஃபிக்கல் ஓரியன்டாகவே நான் ரீப்ரசென்ட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்றதை பொறுத்து அதுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸை வந்து உங்களால் கலெக்ட் பண்ண முடியுதான்றதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது டெக்ஸ்ட் புக் இருக்குது, என்சிஆர்டி இருக்குது, அப்படி இல்லைனா டிஎன் ஸ்கூல் புக் இருக்குது, இல்லை கர்நாடகா ஸ்கூல் புக் இருக்குது, ஒடிசா ஸ்கூல் புக் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டோடைய ஸ்கூல் புக்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக பார்க்கும்போது நிறைய பப்ளிகேஷன்ஸ் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது மோஸ்ட்லி பாப்புலராக இருக்கிறது வந்து ஹச்சி வர்மா சார் புக் வந்து ரொம்பவும் பாப்புலர், வெரி ஃபேமஸாக இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ், இப்போ இஸ்ரோ, டிஆர்டிஓ, கேட், ஜாம், ஜெஸ்ட் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எம்எஸ்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இல்லை யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதோடைய ஃபாஸ்ட்டு ஒரு 15 இயர்ஸ், 10 இயர்ஸ், 5 இயர்ஸ் இந்த ரேஷியோவில் வந்து நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரை கலெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கோர்ஸ் ஏதாவது ஆன்லைனில் ஆஃபர் பண்ணுறாங்களா, இல்லை ஆஃப்லைனில் இருக்குதா, எந்த பெஸ்ட் வந்து கோர்ஸ், ஃப்ரீ கோர்ஸ் ஏதாவது இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்டடி ஆப் ஏதாவது இருக்கானோ நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. சோர்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து எக்ஸாமுடைய பேட்டர்ன்ஸ், எக்ஸாமுடைய சிலபஸ், டியூரேஷன், மார்க்கிங் ஸ்கீம், நம்பர் ஆஃப் த கொஷின்ஸ், நெகட்டிவ் மார்க்கிங், எலிஜிபிலிட்டி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? ஸோ இது மூணாவது வந்து ரீட் அண்ட் காம்ப்ளிகேட். ஸோ அந்த புக் கலெக்ட் பண்ணது எல்லாமே நீங்கள் ஸ்டடி பண்ணணும். சரிங்களா? ஸ்டடி பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த லெவல் என்ன பண்ணும்போது டைமிங் வந்து ஸ்டடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 hour 20 minutes. ஓகேவா? 1 hour 20 minutes. ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா அந்த 1 hour 20 minutes வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணணும். சரிங்களா? ஸோ 1 hour படிக்க போகிறீங்க, 20 minutes ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான். ஓகே, 1 hour 20 minutes. ஸோ அதுக்காக தான் அந்த டைமிங் வந்து நான் உங்களுக்கு இங்கே ரீப்ரசென்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் ஓவராலாக நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். சரிங்களா? அந்த பேசிக்கு, செமி பேசிக்கு, மாட்ரேட் அண்ட் செமி மாட்ரேட் அண்ட் அட்வான்ஸ் அண்ட் செமி அட்வான்ஸ் இந்த மெத்தடில் வந்து ஸ்டடி பண்ணும்போது ஸோ ஏதாவது ஒரு காம்பினேஷனில் வந்து நம்ம எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இல்லை இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக வேணும் அப்படின்னு நினச்சினாலும் நீங்கள் நம்ம சேனலில் சொல்லுங்கள். வீடியோ நம்ம மேக் பண்ணலாம், அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.